தமிழக அரசியல்ல அடுத்த 2 நாட்கள்ல ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்ற மாதிரி தான் தெரியுது. தமிழகத்துடைய பொறுப்பு ஆளுநரான அர்லேக்கர் இன்னைக்கு ஒரு பரபரப்பான பேட்டியை கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியின்படி தாவேகா தலைவர் விஜயிடம் மெஜாரிட்டி இல்லாத காரணத்தினால தான் அவர் நான் ஆட்சி அமைக்க இன்வைட் பண்ணலன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மேலும் அவங்க ஆட்சி அமைக்க தேவையான 118 எம்எல்ஏவையும் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்கலாம் நான் சொல்லவே இல்ல. அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன்னு இருக்காரு. சோ அவர் மெஜாரிட்டி காமிச்சா எப்ப வேணா ஆட்சி அமைக்கலாம் அப்படின்றத சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா வார்த்தையும் சொல்லியிருக்காரு. அதாவது ஏடிஎம்கே மற்றும் டிஎம்கே 2 பேர் இணைஞ்சு ஆட்சி அமைச்சாலும் அதுக்கும் சாத்தியம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த நிலைமையில தான் அதிமுகல உள்ள எம்எல்ஏக்கள் பாண்டிச்சேரியில உள்ள ஒரு பிரைவேட் லக்ஸுரி ரிசார்ட்ல இருக்காங்க. அவங்கள சந்திக்க இன்னைக்கு பாண்டிச்சேரிக்கு போன எடப்பாடி பழனிசாமிய நாளைய முதல்வர் அப்படின்னு சொல்லி வரவேற்றிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா அவங்க எம்எல்ஏ எல்லார்கிட்டயுமே ஒரு சைன் வாங்கியிருக்காரு. அதாவது கட்சி தலைமை எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் ஆதரிப்பேன், எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேன் அப்படின்னு. இதே நேரம் இன்னொரு பக்கம் திமுகவுடைய தலைவரான ஸ்டாலின் தாவேகா ஆட்சி அமைக்க நாங்க எந்த ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லினாலும் கட்சியின் நலனுக்காக சில அதிரடி முடிவுகள் எடுக்க போறதாகவும் அதுக்கும் எல்லாரும் ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கவர்னர் தமிழ்நாடு டிஜிபி கிட்ட ஏன் தாவேகா தலைவர் விஜய்க்கு கான்வாய் மற்றும் சிஎம்க்கு கொடுக்கிற G+ செக்யூரிட்டி எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதையும் தாண்டி புதுசா ஆட்சி அமைக்க போறாங்க, லா அண்ட் ஆர்டர் எல்லாத்துக்குமே வந்து டிஸ்கஸும் பண்ணிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி தன்னோட எம்எல்ஏஸ் எல்லாத்தையுமே பாண்டிச்சேரியில் உள்ள ரிசார்ட்ல மே 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம். கவர்னரும் பாத்தீங்கன்னா அடுத்த 2 நாள்ல வந்து நான் இன்னொரு முடிவு எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு தாவேகா ஆட்சி அமைக்க நாளைக்கு இல்ல நாளை கழிச்சுக்குள்ள யாராவது ஆதரவு கொடுத்தாதான் உண்டு. இல்லன்னு வச்சுக்கோங்க எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகிறதையும் அவங்களுக்கு வெளியே இருந்து திமுக ஆதரவு கொடுக்கறதையும் யாராலையும் தடுக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன்.